அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரசவாதி அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து அதோடைய இரண்டாவது பாகத்தை வந்து சுஷீலா மாஸ்டர் சொல்ல போறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போன கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பாகம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ரெண்டாவது பாகத்துடைய தொடர்ச்சி சொல்லுங்க. வணக்கம் மாஸ்டர்ஸ். போன வாரம் வந்து ரசவாதியில ஒரு ஒரு சாப்டர் இது பண்ணேன், சொல்லிட்டு வந்தேன். அதுல வர்றவர் வந்து ஆடு மேய்க்கும் சிறுவனுடைய பெயர் வந்து சாண்டியாகோ. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த சாண்டியாகோவை எப்படியாவது பாதிரியாராக மாத்தணுங்கிறது தான் ஆசை. ஆனா இவருக்கு என்ன ஆசைன்னா, உலகமெல்லாம் சுத்தி பார்க்கணும், அதாவது எல்லா உலகத்துக்கும் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வருது. அத வந்து தன்னுடைய அப்பா கிட்ட வந்து சொல்லிடுறாரு. அதோட முடிச்சேன். இப்ப அவங்க அப்பா என்னங்கிறாருன்னா, மகனே, நம்மளுடைய கிராமத்துல இருக்கிற வசதி எங்கேயுமே இருக்காது. நெறைய பேர் வந்து பயணிகள் எல்லாம் இங்க வர்றாங்க. இங்க வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, இங்கிருந்து புறப்பட்டு செல்லும்போது கூட அவங்க இங்க முதலில் எப்படி வந்தார்களோ, அதே போல தான் புறப்பட்டு செல்றாங்க. அவங்க வந்து மலை மீது ஏறி கோட்டையெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த ஊரு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்க வந்து ஊரு ஊரா வந்து சுற்று பயணம் செய்றவங்க வந்து சில பேர் கருப்பாக இருப்பாங்க, சில பேர் சிகப்பா இருப்பாங்க. ஆனா எதையும் பார்க்காம அவங்க எல்லாம் வாழுகின்ற மக்களை எல்லாருமே அவர்களும் இங்க வாழுகின்ற மக்களைப் போல தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய இத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்பா. ஆனா சாண்டியாகோ சொல்றாரு, "அப்பா என்னப்பா நீங்க? அவங்க வாழுகின்ற அந்த சிறு நகரங்களுக்கெல்லாம் போய் பார்த்தோம்னா, அவங்களுடைய கோட்டைகள் அவங்க எப்படி இங்க வந்து நம்ம கோட்டைகள் எல்லாம் பார்க்க வர்றாங்களோ, அது மாதிரி நானும் அங்க போயி அவங்க நாட்டுல இருக்கிற கோட்டைகள் எல்லாம் பார்க்கணும்னு நெனைக்கிறேன். இது தப்பாப்பா, நான் போயிட்டு வரலான்னு சொல்றான்." அப்படின்னு சொல்றான். உடனே வந்து அ அங்கிருந்து வர்றவங்கலாம் இங்க நம்மளுடைய நிலத்த பார்க்கும்போது அவங்கெல்லாம் இங்கேயே இருந்துக்கலாம், இங்கேயே வாழ்ந்துக்கலாம்னு நெனைக்கிற அளவு நம்ம இடம் நல்லா இருக்கு. சரி பரவால்ல. நீ வந்து ஆனாலும் நானும் வந்துப்பா அவங்களுடைய நிலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க விரும்புறேன். திருப்பி திருப்பி அவங்க அப்பா சொல்றதுக்கெல்லாம் சாண்டியாகோ வந்து தன்னுடைய விருப்பத்த சொல்லிக்கிட்டே வராரு. உடனே வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இங்க வர்ற மக்கள் எல்லாம் வந்து நெறைய பணம் வச்சிருக்கிறாங்கப்பா. அதனால அவங்க சுத்தி பார்க்கறதுக்கு பல இடங்களுக்கெல்லாம் அவங்கனால போய் பார்க்க முடியுது இல்லையா? பணம் நெறைய வச்சிருக்காங்க. ஆனா நம்மகிட்ட அப்படி பணமெல்லாம் இல்லையேப்பா! என்ன செய்யறது? ஆ ஆனா வந்து வேற இடங்களுக்கெல்லாம் போகணும்னா, இடையனா அதாவது இடையனா இருந்தா வேணா போலாம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே வந்து இவன் சாண்டியாகோ சொல்லுவான், "அப்படியானாப்ப நான் ஒரு இடையனாவே போறேன். எல்லா இடத்தையும் பார்க்க போறேன்." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அதுக்கப்புறம் அவங்க அப்பானால எதுவுமே பேச முடியல. அதாவது அவன் வந்து எப்படியாவது தன்னுடைய கனவ நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கற்பனையில வர்ற இதையே ஆத்மார்த்தமா வாழணும். நம்ம ஆன்மா என்ன சொல்லுதோ, அதன் பிரகாரம் போகணுங்கிறத நினைக்கிறத வந்து அடிச்சு சொல்றான். அப்ப வந்து அவங்க அப்பாவுக்கும் வந்து ஒண்ணும் சொல்ல முடியல. அவர் வந்து கொஞ்சம் காசு வந்து சேர்த்து வச்சிருப்பாரு. ஏதோ ஒரு பூமியிலிருந்து எடுத்தது. அவர் வந்து சொல்லுவாரு, "சரி நான் வந்து உனக்கு வந்து நானு ஒரு இடத்துல நிலத்த இது பண்ணும்போது, இந்த காசுகள் எல்லாம் பொற்காசுகள கண்டெடுத்தேன். இத வந்து உனக்கு நான் சீதனமா வந்து இப்ப குடுக்குறேன். நீ இத எடுத்துட்டு போயி ஆடுகள்லாம் வாங்கிக்கோ இந்த காசுல. அப்போ மேய்ச்சல் நிலங்களுக்கு வந்து வேற இடங்களுக்கெல்லாம் நீ போறதுக்கு, வேற நாட்டுக்கு போறதுக்கும், இடையனா போறதுக்கு இது சரியா இருக்கும். ஆனாலும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, நம்ம நாட்டுல வந்து இருக்கிற மேய்ச்சல் நிலங்கள் போல அங்க எங்கேயுமே இருக்காது. அதே மாதிரி நம் நாட்டு பெண்கள் போல நீ எங்க போனாலும், அந்த மாதிரி பெண்களையும் பார்க்க முடியாது." அப்படின்னு சொல்றாரு. ஆ ஆனாலும் அவங்க அப்பா வந்து இந்த பையன வந்து ஆசீர்வதித்து சாண்டியாகோவ, "சரி போயிட்டு வா" அப்படின்னு சொல்ற மாதிரி அனுப்பிச்சு விடுறாரு. காசையும் குடுத்து, "நீ என்ன விருப்பமோ ஆ எ போய் பார்த்துட்டு வான்னு." அப்ப இதிலிருந்து சாண்டியாகோவுக்கு தெரியுது, அவங்க அப்பாவும் வந்து விருப்பப்படுறாரு, வெளியெல்லாம் போய் சுத்தி பார்க்க. ஆனா அவங்க அப்பா கிட்ட என்ன காசு இல்ல. அவங்க சம்பாரிக்கிறது வந்து சொற்ப காசு அவங்க சாப்பாட்டுக்கும், அவங்க தங்குறதுக்குமே சரியா இருக்குது. அதனால பையனாவது போகட்டும் அப்படின்னு சொல்லி குடுக்குற மாதிரி தனக்கே தோணுது. சாண்டியாக்காவே தோணுது. உடனே வந்து என்ன பண்ணா, இவங்க அப்பா சொல்ல குடுத்த காச வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா திருப்பியும் போறான். ஆ ஆடுகள் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு, ஒரு
புக் ஒன்று வாங்கிக்கிறாரு. எங்க போனாலும் சாண்டியாகோ வந்து ஒரு புக்கை வாங்கிக்குவான். அது போன இதுலயே நான் சொன்னேன். அந்த புஸ்தகம் எதுக்குன்னா, தலைக்கு எங்கெங்கெல்லாம் போய் தங்குறாரோ, அப்ப வந்து தலைக்கு வச்சு படுக்கிறதுக்காக அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போவாங்க. அவனுக்கு வந்து ஆண்டலூசியாங்கிற இடத்துல மேய்ச்சல் நிலங்கள் வந்து அவனுக்கு அலுப்பூட்டுது. அவ்வளவு ஒண்ணும் நல்லா இல்ல. இருந்தாலும் தன்னுடைய செம்மறியாடுகளை எல்லாம் கொண்டு போய் அதனுடைய ரோமத்தை எல்லாம் வந்து வாங்குறாங்க அங்க இருக்கிறவங்க. அத குடுத்துட்டு, அப்படியே அங்க வந்து சென்று அந்த அந்த வாழ்க்கை முறையெல்லாம் அங்கெல்லாம் யார் எப்படி இருக்கிறாங்களோ, அதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்காக ஆண்டலூசியாவுக்கு தான் அவன் போக விரும்புறான். அம் அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. என்னன்னா, அ அங்க ஆண்ட்ரலூசியால ஒரு பொண்ண பார்க்குறான். அந்த பொண்ணு மேல அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு. அத போய் பார்க்கணும், அந்த பொண்ண பார்க்கணுங்கிற ஒரு முடிவோடு தான் அ கூப்பிட்டு போறான் தான் செம்மறியாடுகளை எல்லாம். அ ஓட்டிட்டு அப்படியே போய்க்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் வந்து என்ன பண்றான்னா, அந்த ம் வியாபாரியனுடைய மகள பார்த்த உடனே அந்த என்ன ஆகுது, இவனுக்கு வந்து அவ மேல ரொம்ப ஆசையான உடனே திருப்பியும் போகணும் அப்படின்னு நினைக்கிறான் அந்த இடத்துக்கு. அப்ப வந்து அப்படியே தரிஃபாங்கிற இடத்துக்கு வந்து போறான். அந்த இடத்துக்கு போனோனே அவனுடைய புத்தகம் ஒண்ணு பழசு கையில வச்சிருப்பான் இல்லையா? அத குடுத்துட்டு இப்போ எப்பவுமே வந்து ஒரு புக் படிச்சு முடிச்ச உடனே அந்த புக்க குடுத்துட்டு, அதுக்கு பதிலா இன்னொரு புக்க வாங்கிட்டு போவாரு. அது மாதிரி ஒரு கனமான ஒரு புஸ்தகத்தையும் வாங்கிட்டு, ஒரு ஒயின் பாட்டிலையும் நிரப்பிட்டு, நல்லா சவரம் செஞ்சு, அழகா முடியெல்லாம் வெட்டிட்டு, எல்லாம் ரொம்ப திட்டம் போட்டுட்டு, அந்த பெண்ண போய் பார்க்கணும் திருப்பியும். அப்படி அவள சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில, தன்னையும் அழகுபடுத்திட்டு அந்த போறாரு. அப்ப செம்மறியாட்டு கூட்டத்தை விட மிகப்பெரிய செம்மறியாட்டு கூட்டம். அப்பவும் இவனுக்கு ஒரு மனசுல இருக்கும். அந்த பொண்ணு வந்து நம்மள இன்னும் நெனச்சுட்டு இருப்பாளா? இல்ல மறந்திருப்பாளா? என்னன்னு தெரியலையே! ஏன்னா, நம்மள விட நெறைய ஆடுகள் எல்லாம் வச்சுட்டு, அந்த வியாபாரிகிட்ட போய் நெறைய ரோமம் குடுக்குற ஆளுகள்லாம் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி எங்க அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு யாராவது இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருவாரா? இந்த மாதிரி மனசுல பலவிதமான எண்ணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு, தன்ன அழகுபடுத்திட்டு, பெரிய புக் ஒண்ணு வாங்கிட்டு, அப்படியே ரொம்ப வேகமா போறான். அப்போ வந்து அந்த தரிஃபாங்கல இடத்துல தான் இப்ப இருக்கான். இந்த சாண்டியாகோ. அவன் வந்து ஆண்டலூனா போகணும். அங்க போறதுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டேஸ் ஆகும். இந்த இடத்துல என்னன்னா, அந்த தரிஃபால வந்து ஒரு வயசான ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி வந்து எல்லாருக்குமே வந்து குறி சொல்லுவாங்க. ஜோசியம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி. அத வந்து உடனே இவன் என்ன நினைக்கிறான், நம்ம கண்ட கனவு வேற இருக்கு. எதுக்கும் அது நடக்குமா என்ன? அல்லது அந்த பொண்ண பத்தி எதான்னு பேசலாமா? போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மூதாட்டிய போய் பார்க்கறதுக்காக போறான். போனோனே அந்த அவங்களும் வந்து இந்த பையன சாண்டியாகோவ வரவேற்கிறாங்க. வரவேற்று முன்னாடி இருக்கிற அறையில தனியா கூப்பிட்டு போயி, ஒரு ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. அந்த ரூமுக்கும், அந்த ஹாலுக்கும் நடுவுல ஒரு திரை மட்டும் தான் இருக்கு. அப்புறம் இவன் போய் அங்க போய் உட்கார்ந்தோனே, அந்த மூதாட்டி வந்து தரையில உட்கார்ந்துட்டு, அவனையும் கீழ உட்கார சொல்லி, கைய காட்ட சொல்லி கைய பார்க்குறாங்க. கைய பார்த்தோனே இவனுக்கு வந்து ஒரு மாதிரி நடுக்கமா வந்துருச்சு. என்னன்னா, ம் அதாவது மற்ற அதாவது இவங்க வந்து எப்படி சாத்தானுடன் ஒப்பிடுவதா? இந்த இவனுக்கு வந்து எப்பவுமே இந்த குறவர்கள் எல்லாம் இருக்குமில்ல, அந்த கூட்டத்த கண்டா ஒரு பயம். அவங்கெல்லாம் குழந்தைகள் எல்லாம் அந்த காலத்துல கடத்திட்டு போவாங்க. அப்ப இவன் சின்ன வயசுல இருந்தே அத பத்தி நெனச்சுட்டு அந்த குறவ கூட்டத்த கண்டாவே பயந்துக்குவான் இவன். இப்ப வந்து இந்த அம்மாவ பார்த்தா, இப்ப ஏதோ சூனியக்காரி மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்கள பார்த்துட்டு இருப்பான். ஆனா மின்னாடி அவங்க வந்து இயேசுவினுடைய படம் வச்சிருந்ததுனால, கொஞ்சம் தைரியமா போறான். அந்த குழந்தை பருவத்துல தோன்றிய அந்த பயமெல்லாம் வந்து, அ திருப்பி இந்த மூதாட்டி கைய பிடிச்ச உடனே, இந்த பையனோட சாண்டியாகோ கைய பிடிச்ச உடனே, திருப்பி அந்த பயம் வந்துருது அவனுக்கு. ஆனாலும் அங்க இயேசுனுடைய இருதய படம் வச்சிருந்தத பார்த்தோனே, இவனுக்கு ஓ! நம்ம பயப்பட வேண்டாம். இவன் வந்து நல்ல மாதிரியா தான் இருக்கும். அப்படின்னு தனக்கு தானே அவன் சமாதானம் செஞ்சுக்கிறான். சமாதானம் செஞ்சுட்டு அவன் கைகளெல்லாம் நடுங்காமல் பார்த்துக் கொள்ளணும் இல்லையா? அதுக்காக அப்படியே ரொம்ப தைரியமா இருக்கிறது மாதிரி கை நடுக்கம் இல்லாம பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ ஏன்னா நம்ம பயந்தது வந்து அந்த மூதாட்டிக்கு தெரியக்கூடாது.
அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வந்து கொஞ்சம் தைரியப்படுத்திட்டு இந்த பரலோக மந்திரத்தை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த மூதாட்டி என்ன பண்றாங்க, அவனுடைய கைகள்ல இருந்து அவளுடைய பார்வையை அகற்றாமல், இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது அப்படின்னு மௌனமா இருக்கிறான். அப்போ சாண்டியோகோ ஒரே பதட்டமா இருக்குது. என்ன இது மூதாட்டி வந்து நம்மள ஏதோ உணர்ந்துட்டாளா? வேகமாக தன்னுடைய கையை எடுத்துக்கிறான். எடுத்துட்டு, நீங்க வந்து என்னுடைய உள்ளங்கையை பார்த்து குறி சொன்னீங்கல்லதா, அதுக்கு தான் நான் இங்க வரல. ஆனா நான் இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவ வந்து கட்டணம் பணமெல்லாம் கேட்பா அப்படிங்கிறதுக்காக உடனடியாக போயிடலாம் இந்த இடத்த விட்டு அப்படின்னு அவன் சிந்திக்கிறான். ஏன்னா அவனுக்கு திருப்பியும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு இவ சொன்னது. இது மிகவும் சுவாரஸ்யமான இருக்குது. கையை பார்த்தோன்னே சொன்னோன்னே என்ன இது நம்மளுடைய இதெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு பயந்துட்டு மீண்டும் மீண்டும் இவனுக்கு அந்த கனவு தான் ஞாபகத்துக்கு வருது. அதனால அவன் வந்து எப்படியாவது இங்கிருந்து போயிடணும் அப்படிங்கிறதுக்காக நினைச்சிட்டு இருக்கிறான். அப்படியே அப்புறம் நீ வந்து அந்த பாட்டி சொல்றாங்க, உன்னை பார்த்த உடனேவே உன்னுடைய கனவுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தானே இங்க வந்திருக்கிற. அது வந்து கனவுகள்ங்கிறது வந்து கடவுளுடைய மொழிதான். அவர் வந்து தன்னுடைய மொழியில் பேசுறது தான் அது. அதனால என்னால் அதை மொழிபெயர்த்து சொல்ல முடியும். ஆனால் வந்து அவர் வந்து ஆன்மாவின் மொழியில் தான் கடவுள் பேசுவாரு. அதனால உன்னுடைய ஒருவனால் தான், உன்னால மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அதனால எதுவாக இருந்தாலும் உன்னுடன் நேரம் செலவிட்டதற்காக நீ எனக்கு வந்து கட்டணம் தரணும். இப்ப வந்து நீ போறேன்னு சொல்ற கேட்காமையே, ஆனா எதுவா இருந்தாலும் இப்ப இந்நேரம் நான் உனக்காக என் நேரத்தை செலவழிச்சேன் இல்லையா, அதுக்கான பணத்தை நீ தந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு வந்து எனக்கு வந்து கனவு பத்தி இன்னும் அதிகமாக கூறு, நான் என்னுடைய சமையலை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. உன்னுடைய கனவு என்ன எதுன்னு ரொம்ப விளக்கமா சொல்லு, எனக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்றான் இவன், என்னுடைய கனவுல ஒரு சிறுமி வந்தாங்க. அவங்க வந்து செம்மறியாடுகளோட இந்த சிறிது நேரம் விளையாடிட்டு, சாண்டியாகோ வந்து குரலில் லேசான ஒரு கவலை தொனித்தது. ஏன்னா, அந்த கனவு வந்து முடியாததுக்கு முன்னையே இவன் கண் விழிச்சிருவான். எப்பவுமே அந்த குழந்தை ஒரு இது வந்து அந்த செம்மறியாட்டு கூட விளையாண்டுட்டு இருக்கிறதோட தெரியும். அவன் தொடர்ந்து திடீரென்று என் கைகள் இரண்டையும் பிடித்து என்னை எகிப்திய பிரமிடுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தினாள் அப்படின்னு சொல்றான். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சிட்டேன். எகிப்திய பிரமிடுங்கிறது என்னன்னு மூதாட்டிக்கு தெரியுமோ என்னமோ அப்படிங்கிறதுக்காக மௌனமாக இருக்கிறான். அப்ப உடனே அவனை தொடர்ந்து பிறகு அந்த எகிப்திய பிரமிடுகளில் வைத்து அவளுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அவன் அந்த கடைசி 3 வார்த்தைகளையும் மிக மெதுவாக கூறுறான். என்னன்னா, அச்சிறுமி என்னிடம், நீ இங்கே வந்தால் இங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு புதையலை நீ காணலாம் அப்படின்னு அந்த சிறுமி வந்து அந்த கனவுல சொல்லிட்டு, புதையல் இருக்கு, நீ எகிப்திய பிரமிடுக்கு வா அப்படின்னு சொல்லி கூறுறான். பிறகு அவன் அந்த புதையலை வந்து இருந்த இடத்தை எனக்கு காட்ட, எங்க புதையல் இருக்குதுன்னு அந்த சிறுமி காட்ட நினைக்கும் போது இவன் கண்ணை விழிச்சிடுறான். 2 முறையும் இந்த கனவுல இப்படிதான் வந்துச்சு அப்படின்னு ஒண்ணு. அந்த மூதாட்டி வந்து சிறிது நேரம் அமைதியா இருந்துட்டு, பிறகு அவனுடைய கைகளை மீண்டும் பற்றிட்டு சொல்றா, இப்பொழுது உன்னிடம் கட்டணமே நான் வசூலிக்க போறதில்ல. ஏன்னா நீ அந்த புதையலை கண்டுபிடிச்சால் அதுல 10ல் 1 பாகத்தை எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்ட சாண்டியாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிருச்சு. சிரிக்கிறான். ஏன்னா அவன் என்ன கொஞ்சம் தான் பணம் வச்சிருந்தான். அதை வந்து இந்த கனவு புதையலை பத்திய கனவு பத்தி சொல்றதுக்காக இவன் அதாவது இந்த புதையல் நமக்கு கிடைக்குமா இல்லையாங்கிறதுக்காக தான் பாட்டி கிட்ட வந்தான். ஆனா நிச்சயம் கிடைக்குங்கிற மாதிரி இவன் என்னங்கிறா. ஆனா அது வந்து அந்த மொழி வந்து கடவுள் வந்து நீயே தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அது என்னன்னு இப்ப சொன்னேன் இல்லையா அந்த கனவு, அது நிச்சயமா நீ எகிப்துக்கு போய் அந்த புதையல் கிடைச்சா வரும்போது எனக்கு வந்து 10ல் 1 பங்கு நீ கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்லிட்டு, அப்ப இப்பொழுது அந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு கூறுங்க அப்படின்னு கேட்கிறான். முதலில் நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்ய, நான் அப்போது கூறப்போகின்ற ஒரு விஷயத்திற்கு கைமாறாக உன்னுடைய புதையலில் ஒரு 10ல் 1 பங்கை எனக்கு கொடுக்கணும்னு வாக்கு கொடுத்தாதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி
இது பண்றேன். உடனே சாண்டியாகாவும் நிச்சயமா எனக்கு அந்த புதையல் கிடைச்சதுன்னா 10ல் ஒரு பங்கு உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்போ பிரபஞ்ச மொழியில் உள்ள ஒரு கனவு அது. அதை வந்து என்னால் அர்த்தப்படுத்தி விளக்க முடியும். ஆனால் அது மிக கடினமான வேலை. அதனால்தான் உன்னுடைய புதையலில் நான் வந்து பங்கு கேட்டேன். அதனால தப்பு ஒண்ணும் இல்லையல்ல. அப்புறம் உன்னுடைய கனவுக்கு வந்து விளக்கம் இதுதான்னு சொல்லிட்டு என்ன சொல்றா, எகிப்தில் உள்ள பிரமிடுகளுக்கு நீ போகணும். அவற்றை பற்றி நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் ஒரு சிறுமி வந்து உனக்கு காட்டியிருக்கா இல்லையா? நிச்சயமாக அங்கு இருக்கிறது தான். அதனால நீ ஒரு புதையலை கண்டுபிடிப்பாய். அது உன்னை ஒரு பணக்காரனாக ஆக்கும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த சாப்டர் வந்து அடுத்த இதுல பார்க்கலாமா மாஸ்டர்ஸ்? தேங்க்யூ. தேங்க்யூ ஓகேம்மா. மாஸ்டர். ஓகே, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நம்ம இதோட என் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.